நம்ம மணிகண்டனோட அடுத்த படம் குடும்பஸ்தன் அப்படிங்கிற படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் விட்டுட்டாங்க. அந்த ட்ரெய்லர் தான் இப்போ நம்ம ரியாக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி நான் ட்ரெய்லர் பார்த்துட்டேன். பார்த்தோன்னே பயங்கர இம்ப்ரெஸ் ஆனேன். ஏன்னா குட் நைட்டுக்கு அப்புறம் இந்த படம் எப்படியாவது அடுத்து ஒரு படம் நடுப்புற ஒரு படம் வந்துச்சு. அது கூட அந்த அளவுக்கு பெருசாக எனக்கு பிடிக்கல. யாருக்குமே மேக்ஸிமம் பிடிக்கல. பெரிய அளவு ஹிட் ஆகல. இந்த குடும்பஸ்தனோட அந்த தம்ப்நெயில பார்க்கும்போது பயங்கர இம்ப்ரெஸ் ஆச்சு. சரி உள்ளே போய் பார்க்கலான்னு பார்த்தப்ப வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ உங்கள் கூட சேர்த்து இன்னொரு டைம் பார்க்கலான்னு ரொம்ப ஆர்வமாக வந்திருக்கிறேன். சரி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தவங்க இருந்தாலும் பரவாயில்ல. ஃப்ரீயாக இருக்கும்போது என் கூட ரியாக்ஷனோட சேர்த்து ஒரு டைம் பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே பார்த்து வந்துருமா? யாருக்கு இந்த ராஜேஸ்வர் காளிசாமி தான் வந்து இந்த படத்தோட டிரெக்டர். சரி குடும்பஸ்தன் எல்லாருக்கும் வணக்கங்க. வணக்கம் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு குடும்பஸ்தன் உருவாகிறது எப்படிங்கிறத பார்க்க போறோம். பார்த்துருமே. அதுக்கு முதல்ல சந்தோஷமா இருக்கிற ஒருத்தனை தேர்ந்தெடுத்துக்கலாம். இதை பார்த்துட்டு சந்தோஷமா இருக்க மனுஷன். அவனுக்கு சிறப்பா ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். பண்ணிடுவாங்க. நம்ம வாழ்ந்து காட்டணும். ஒரு சிட்டிக்கு சந்தோஷம், ஒரு சிட்டிக்கு சந்தோஷம். அப்ப புரியல, இப்பதான் புரியுது. நம்பிக்கை, நம்பிக்கை. கம்பெனிக்கு மோத்திலால் ஜுவல்லர்ஸ் ஆர்டர் கிடைச்சிருக்குது. என்கிட்ட ஒரு புது டிசைன் கான்செப்ட் இருக்குது. புது ஆர்டர் புது கான்செப்ட் ஒன்று சேர்ந்தா தெரியல. மழை கொட்டுண்டி. சத்தியமா 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 சத்தியமா. தீய கொஞ்சம் கூட்டி வச்சுக்குவோம், சூடு பிடிக்கட்டும். எங்க வீட்டுல சொல்ல முடியாத பெரிய பிரச்சனை யாரு? எங்க அக்கா ஹஸ்பண்ட் பத்தி உங்களுக்கு தெரியாது. காரை கொஞ்சம் தூக்கலா சேர்த்துக்கலாம். வேலையெல்லாம் எப்படி போகுது நவீன்? அக்செப்ட் தி ஃபெயிலியர். நீ ஒரு ஃபெயிலியர் நவீன், ஒத்துக்கோ. ஏற்கனவே ஊற வச்ச பொறுப்புகள் இதுல சேர்த்துக்கலாம். Tuition, admission fee, monthly fee, term fee, tuition fee, exam fee, ஊற வச்ச பொறுப்புகள். sports, stationery, uniform, cycle, laptop, two wheeler, phone. இவ்ளோ கமிட்மெண்ட்டுக்கு நடுவுல ஜாப் போறதா பியூட்டியே. அழகா இருக்கா? அவனை பொன்னிறமா வறுத்தெடுத்துக்கலாம். வேலைக்கே போகாம செலவுக்கு என்ன பண்ண? கடன் வாங்கணும். கடன் 7 வட்டி லட்சத்துக்கு 7000 மாசம் மருந்து சேரி ஒண்ணு விழுந்தா வட்டி வந்து சேர்ந்துரும். 100 ரூபாய் 200 ரூபாய் என்ன வாங்கி இருக்கிறேன்னு சொல்லு, கொடுத்துடலாம். 20,000 ரூபாய் வாங்கினீங்க. 20,000 20,000 தான் வாங்கி இருக்கிறியா இல்ல வேற ஏதாவது வாங்கி? எவ்வளவு பணம்? 1 லட்சம். இன்னைக்கு பொழுதுக்குள்ள படம் வந்து சேரல வச்சுக்கோ. நாட்டு வீதிங்கிறத மாரத்துக்கு எடுத்து போடுவேன். நல்லா கிளறி விடுவோம், கொதிக்கட்டும். நல்லா கிளறி விடு, கொதிக்கட்டும். நல்லா சுண்ட விட்டு இறக்குனா சுட சுட ஒரு குடும்பஸ்தன் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. குடும்பஸ்தன் ரெடியா? Thank you. தேங்க்யூ. வேற லெவலு. தேங்க்யூ. இன்னைக்கு வருது. இது சினிமா 24 ஜனவரி. ஓ நெக்ஸ்ட் வீக் தான் வருதா? சாரி, இந்த வாரம் தான் வருது. வேற லெவல். நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு படம். உண்மையிலேயே நல்ல, எனக்கு தெரிஞ்ச நல்ல மெசேஜோட சூப்பராக அந்த படம் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா உருப்பான சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் படத்துக்கு இந்த ட்ரெய்லர் வந்து ஒரு முன்னோட்டம் விடுறதே அதுக்கு தான். இந்த படம் எதை சார்ந்து வரப்போகுது, எப்படி இருக்க போது, மக்களுடைய அந்த தாக்கத்தை எப்படி ஏற்படுத்திக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நோக்கி தான் அந்த ஒரு முன்னோட்டமே விடுறாங்க. ஐ மீன் தட் மீன்ஸ் ட்ரெய்லர் விடுறாங்க. ஸோ இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது எனக்கு கண்டிப்பாக அப்படி தான் தோணுச்சு. வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். குட் நைட்டில் வந்து அவங்க 2 பேரோட கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் அதில் நல்ல ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் எல்லாமே அதில் இருக்கும். ஸோ அதனால தான் படம் வேறு லெவல் வட்டி தொட்டிலாம் மறந்துச்சு. ஸோ இந்த படமும் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகணும். ஏன்னா நமக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல, இந்த படத்தில் நடித்த மணிகண்டன் கண்டிப்பாக நினைப்பார். ஏன்னா அப்படி ஒரு பிளாக் பஸ்டர் மூவியை கொடுத்துட்டு அடுத்த ஒரு படம் வந்து ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு மூவியாக தான் கொடுத்தாரு. ஸோ இந்த படம் வந்து டைட்டில் ப்ளஸ் வந்து இந்த டீசரு, அவங்க சொன்ன விதம் எல்லாமே அருமையாக இருக்குது. ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் பையன், ஒரு குடும்பஸ்தன் மிடில் கிளாஸ் பையன் லவ் மேரேஜ் பண்ணுறான். லவ் மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் வீட்டில் நடக்கிற பிரச்சனைகள், அவனுக்கு வர்ற பிரச்சனைகள், அதை எப்படி அவன் ஃபேஸ் பண்ணுறான், எவ்வளோ கமிட்மெண்ட் இருக்குது, அதுக்கெல்லாம் அவன் என்னென்ன பண்ணுறான், கடன் வாங்குற சுச்சுவேஷன் வரான், அந்த கடனை எப்படி அடைக்கிறான், கடன் எப்படி வாங்குறான். ஐயோப்பா, அதெல்லாம் நம்ம நினைப்போம் நம்ம வாழ்க்கையே ஒரு படமாக எடுக்கலாமாடா, அவ்வளோ சூப்பராக ஓடுமாடா அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் அந்த நினைப்பை எவ்வளோ ஒருத்தர் தோணி இருக்குது, அந்த டைரக்டர் தோணி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த டைரக்டர் இதெல்லாம் அனுபவிச்சுப்பார் நினைக்கிறேன். அவர் இந்த படத்தை எடுத்துட்டாரு. நம்ம பார்க்க தான் போகிறோம், பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ திரும்ப சந்திப்போம். என்னுடைய இந்த ரியாக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, மறக்காம அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் போட்டுக்கிட்டே இருப்போம். போட்டு பார்த்து என்ஜாய் பண்ணிட்டே இருக்கலாம். பாய்.